صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم. السلام عليكم ورحمة الله وبركاته. عن أبي ذر رضي الله عنه أنه قال قال رسول الله صلى الله عليه وسلم أفضل الأعمال الحب في الله والبغض في الله. رواه أبو داود. செயல்களில் மிகச் சிறந்தது அல்லாஹ்வுக்காக அன்பு வைப்பதும் அல்லாஹ்வுக்காக கோபிப்பதும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ தர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்துள்ளார்கள். ஆதாரம் அபூ தாவூத். عن أبي الدرداء رضي الله عنه عن النبي صلى الله عليه وسلم قال ما من شيء أثقل في الميزان من حسن الخلق. رواه أبو داود. நற்குணத்தை விட மீசான் தராசில் வேறு எதுவும் பாரமாக இருக்காது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்துள்ளார்கள். ஆதாரம் அபூ தாவூத். عن أنس رضي الله عنه أنه قال قال رسول الله صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى يحب لأخيه ما يحب لنفسه. رواه البخاري. தான் விரும்புவதை தனது சகோதரன் விரும்பாதவரை உங்களில் எவரும் முழுமையான ஈமான் கொண்டவராக மாற்றார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்துள்ளார்கள். ஆதாரம் புகாரி. عن أبي هريرة رضي الله عنه أنه قال قال رسول الله صلى الله عليه وسلم من حسن الإسلام مرء تركه ما لا يعنيه. رواه الترمذي. தனக்கு அவசியமில்லாதவற்றை விட்டு விடுவது ஒரு முஸ்லிமின் நட்பண்புகளில் ஒன்றாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்துள்ளார்கள். ஆதாரம் திருமதி. عن أبي هريرة رضي الله عنه أنه قال قال رسول الله صلى الله عليه وسلم دنيا سجن المؤمن وجنة للكافر. رواه المسلم. இவ்வுலக முஃமின்களுக்கு சிறைச்சாலையாகவும் காஃபிர்களுக்கு சுவர்க்கமாகவும் உள்ளது என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்துள்ளார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்துள்ளார்கள். ஆதாரம் முஸ்லிம். عن ابن عباس رضي الله عنه أنه قال قال رسول الله صلى الله عليه وسلم ليس منا من لم يرحم صغيرنا ويوقر كبيرنا. رواه الترمذي. சிறியோருக்கு இரக்கம் காட்டாதவரும் பெரியோரை மதிப்பிடாதவரும் எம்மை சார்ந்தவர் அல்ல என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்துள்ளார்கள். ஆதாரம் திருமதி.